ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார். முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கர்மமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திர பாடல் யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை பாடி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய இன்றைய தொகுப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால், திருஷ்டிகளை விரட்டுகின்ற விநாயகர் எந்திரத்தை செப்பு தகட்டிலே வரைந்து விநாயகர் சதுர்த்தி அன்று பூஜை செய்து பிரதி சதுர்த்தி அன்று வழிபட்டு வர கண் திருஷ்டி நெருங்காது வீட்டு வாசலிலே சட்டமிட்டு மாட்டலாம். இந்த அருமையான ஒரு குறிப்பை அன்பர்கள் மனதிலே நிலை நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாய் வாழ்க்கையிலே வந்து சேரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 11/1/2026 கிழமை ஞாயிறு, தமிழ் வருடம் விசுவாவசு, தமிழ் மாதம் மார்கழி 27வது நாள். கெர்போட்ட நிவர்த்தி. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, பிறகு 10:30 11:30 வரை, பிறகு 3:30 4:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை மதியம் 3 மணியிலிருந்து 4:30 வரை, திதி அஷ்டமி மதியம் 1:42 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் சித்திரை, இரவு 9:33 வரை. யோகம் சித்த யோகம், சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்று சமநோக்கு நாள். இன்று சந்திராசிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பூரட்டாதி, உத்திரட்டாதி. சந்திராசிரம் பெறுகின்ற ராசி மீன ராசியாகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால், தாய் மாமனால் நரம்பெறுவோர் யார்? பொதுவாக தாய்மாமன் என்ற உறவு எல்லா குடும்பத்திலும் சிறப்பாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு குழந்தை பிறந்தவுடன் அதற்கு தாய்மாமன் உறவு வந்து விடுகிறது. தாய்மாமன் அனைத்து நிலைகளிலும் அந்த குழந்தைக்கு முன் நிற்பார். நமது பழக்கத்தின்படி இந்த முறை பெரிதாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு சில குடும்பங்களில் தாய்மாமன் உறவு என்று ஒன்று இருப்பதாகவே தெரியாமல் உள்ளது. இதற்கு காரண காரியங்கள் ஒருவரது ஜாதகத்தில் 5ஆம் இடத்து அதிபதியை கொண்டு அறியலாம். தாய் மாமனால் பலன் உண்டா இல்லையா என்று விடை தெரிந்து கொள்ள உதவும். ஒரு குழந்தையின் ஜாதகத்தில் 5ஆம் இடத்து நிலைதான். அதனோடு புதன் தாய்மாமன் கிரகமாய் அமைகிறது. ஒருவர் ஜாதகத்திலே 5ஆம் இடமும் புதன் கிரகமும் வலுவாக இருக்க வேண்டும். இது போன்ற நிலையில் பிள்ளைகள் ஜாதகம் இருந்தால் தாய்மாமன் உறவு சிறப்பாக தாய்மாமன் வீட்டு சுகத்தை அனுபவிக்கலாம். 5ஆம் இடத்து அதிபதியும் புதனும் வலுப்பெற்று இருந்தார் தாய்மாமன் வீட்டு நிலை சிறப்பாக உயரும். அதுபோல பிறந்துள்ள அந்த பிள்ளையும் மாமன் வீட்டு சீர்களோடு சிறப்போடு வாழும். ஒருவரது ஜாதகத்தில் புதன் 5இல் வந்தால் தாய் மாமன் ஸ்தானம் கெட்டுவிடும். 5இல் உள்ள புதன் வலு இல்லாமல் இருந்தால் மாமன் உறவு சிறப்பாக, வலுப்பெற்றிருந்தால் மாமன் உறவு கெடுதலாய் அமையும். அதுபோல குழந்தையின் ஜாதகத்தில் 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் தாய் மாமனது பொருளாதார நிலையில் படிப்படியாய்
பின்னடைவு ஏற்படும். அவரால் பலன் எதுவும் ஏற்படாது. எனவே சகோதரியின் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட நிலையில் ஜாதகம் அமைந்தால் அதற்கு உண்டான எளிய பரிகாரத்தை செய்து கொள்ள வேண்டும். லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் பலம் பெற்றிருந்தால் மாமன் வகையால் எல்லாவித நன்மைகளும் உண்டு. பாக்கியாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது லாபாதிபதி 5ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 5ஆம் வீட்டின் அதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் அல்லது லாபஸ்தானத்தில் இருந்தாலோ அல்லது முன் சொன்ன அந்த ஸ்தானாதிபதியில் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருந்தாலோ மாமன் வகையால் அந்த குழந்தைகளுக்கு குழந்தையின் குடும்பத்திற்கும் அதிக பலனும் நன்மையும் உண்டு. 5ஆம் அதிபதியும் புதனும் நீச்சம் பெற்றிருந்தால் தாய்மாமன் உறவு சிறப்பாக, அப்படிப்பட்ட தாய்மாமனுடைய உறவு நல்லபடியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த பரிகாரம் உதவி செய்யும். பெண்ணின் தாயார் வீட்டு குலதெய்வம் எதுவென்று அறிய வேண்டும். அந்த குலதெய்வ கோயிலிலே திருமணமாகி செல்லும் பெண்கள் வணங்கி வேண்டி தெய்வம் இருக்கும். திருமணமாகி செல்லும் சமயத்தில் பௌர்ணமி தோறும் அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் தாய்மாமன் உறவிலே விரிசல் வராது, உறவுகள் பலப்படும். உதாரணமாக அங்காள ஈஸ்வரி என்ற ஒரு குலதெய்வம் கொண்டு இருந்தால் அந்த கோயிலே இருளாயி அம்மன் என்று ஒரு தெய்வம் இருக்கும். அதற்கு பூஜை செய்து வர வேண்டும். இது ஒரு அனுபவ பரிகாரம். நாளைய தினம் மகாலட்சுமி யார் வீட்டில் குடியிருப்பார்? 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி, ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து பிறருக்கு வழிநடத்துகின்ற பகுதியும் இதுதான். நாம் சில தினங்களாகவே 2ஆம் பாவத்தை ஆராய்ச்சி செய்த வண்ணமாக இருக்கின்றோம். 2வது பாவம் என்றால் வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 2ஆம் வீட்டு அதிபர் எங்கு இருந்தால் என்ன செய்வார்? 2ஆம் வீட்டு அதிபர் லக்னத்தில் இருந்தால் செல்வ செழிப்புடன் இருப்பீர். 2ஆம் அதிபர் 1ஆம் அதிபர் கூடி மறையாமல் எங்கு நின்றாலும் செல்வ செழிப்புடன் இருப்பீர். 2ஆம் அதிபர் 1ஆம் அதிபரோடு கூடி மறையாமல் இருக்க செல்வ செழிப்பான வாழ்க்கை அமையும். 2ஆம் அதிபர் 3வது வீட்டிலே இருக்க பணம் செலவழியும், உங்கள் கையில் பணம் தங்காது, உங்கள் மூலம் சகோதரருக்கு செல்வம் சேரும், உங்களது பணமும் உங்களது சகோதரருக்கு வந்து சேரும். 2ஆம் அதிபர் 4ஆம் வீட்டில் இருக்க எதிர்பாராத விதத்தில் பணம் வந்து சேரும், வித்தையால் லாபம் வரும், கல்வியால் லாபம் பெறுவீர். இந்த அமைப்பை கொண்டவர்கள் டிராவல்ஸ் வைத்து சம்பாதிக்கலாம், கட்டிடங்கள் கட்டி அதன் மூலம் சம்பாதிக்கலாம், உங்கள் தாயாரால் ஆதாயம். 2ஆம் வீட்டு அதிபர் 5ஆம் வீட்டில் இருக்க ஜாதகருடைய குழந்தைகளுக்கு உங்களால் ஆதாயம் உண்டு. 2ஆம் அதிபர் 6லே நிற்க நோயால் பணம் செலவழிந்து வரும், எதிர்பாராமல் கடன் உண்டாகும், உங்களுடைய பணம் எதிரிகளிடம் போய்விடும், உங்களது கையில் பணம் தங்க. 2ஆம் அதிபர் 7லே நிற்க உங்களுடைய பணம் கணவன் மனைவிக்கு சென்றுவிடும், உங்களது தொழில் பார்ட்னருக்கும் பணம் சென்றுவிடும். 2ஆம் அதிபர் 8ல் நிற்க பணம் நிறைய வந்து சேரும், ஆனால் எதுவும் உங்கள் கையில் தங்காது. இந்த அமைப்பை கொண்ட நீங்கள் உங்கள் கையிலே வங்கியிலே பணம் போடக்கூடாது. நாளை தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் 3 நாட்களில் நிகழும் சுக்கிரனின் பெயர்ச்சி மேஷம் உள்ளிட்ட 5 ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் பம்பர் ஆஃபர். வேத ஜோதிட குறிப்புகளில் காதல், அழகு, அன்பு, நல் இணக்கம், வளர்ச்சி உள்ளிட்ட நேர்மறையான பண்புகளை பிரதிபலிக்கும் ஒரு கிரகமாய் சுக்கிரன் பார்க்கப்படுகிறார். தனி ஒரு நபரின் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை உண்டாக்கும் இந்த சுக்கிரனின் ஒவ்வொரு அசைவும் முக்கியமாக ஒரு ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே எதிர்வரும் ஜனவரி 13ஆம் தேதி 2026 அன்று மகர ராசியில் குடியேறும் சுக்கிரன் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசிகளுடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர இருக்கின்றார். எதிர்வரும் தைப்பொங்கல் தினத்தன்று முன்னதாகவே சனியின் ராசியான மகர ராசியில் குடியேறும் சுக்கிரன் பல ராசிகளுக்கு சாதகமான ஒரு காலத்தை கொண்டு வருகின்றார். குறிப்பாக தொழில் வளர்ச்சி, மன வாழ்க்கையில் காணப்பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு, பல நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசைகள் பூர்த்தியாகும், எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும், தங்கள் வாழ்க்கையில் முன்னர் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்வரும் சுக்கிரனின் பெயர்ச்சி யாராருக்கெல்லாம் என்ன பலன் அளிக்கிறது, எத்தகைய மாற்றத்தை கொண்டு வருகிறது என்பதை குறித்து சற்று விரிவாக இங்கே காணலாம். மேஷம் மன அமைதி தரும். சுக்கிரனின் இந்த சஞ்சாரமானது மேஷராசிக்காரர்களுக்கு ஜாதகத்திலே 10வது வீட்டில் மாற்றத்தை கொண்டு வருகிறது. தற்பொழுது மேஷராசி சனியின் சதி உள்ளது. எதிர்நிலையில் வரும் சந்திரன் பெயர்ச்சி சனியின் தாக்கத்தை குறைத்து மன நிம்மதியை காண வழி செய்யும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். பணி இடத்தில் எதிர்பார்த்த அங்கீகாரம் பெறலாம். தொழில் ரீதியாக உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பு பெறலாம்.
தங்கம் வெள்ளி சார்ந்த தொழில் செய்து வரும் நபர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்துவது தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். சர்வதேச அளவிலே உங்கள் தொழிலை விரிவுபடுத்தும் வாய்ப்பினை பெறுவீர்கள். கல்வி கற்பித்தல் துறையில் இருக்கும் நபர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது. குறித்த இந்த காலத்தில் உங்கள் செலவுகள் குறையும், பணத்தை சேமிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட மூலங்கள் வழியாக வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபம், தொழில் போட்டி குறையும். ரிஷப ராசியை கொண்டவர் ஜாதகத்தில் 9வது வீட்டிலே மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி உங்கள் தொழில் வாழ்க்கையிலே காணப்பட்ட போட்டிகளை குறைக்கும். ஏற்கனவே செய்து வரும் தொழில் போதுமான வருமானத்தை கொண்டு வருவதோடு புதிய வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகளும் கிடைக்கும். பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள் உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். மூதாதையர் சொத்திலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாகம் பிரச்சனைகள் எதுவும் இன்றி கிடைக்கும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க தொழில் வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் வெற்றியை தேடித்தரும். நிதி நீதியாக உங்களுக்கு பலப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வளர்ச்சியிலே உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் திறமைகளை முழுவதாக வெளிப்பட உயர் பதவிகள் ஊதிய உயர்வுகள் கிடைக்கும் வாய்ப்புகளாக இருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடகம், தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு காலமாய் பார்க்கப்படுகிறது. உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரக நிலை மற்றும் வெளிநாட்டு பயணங்களுக்கு வாய்ப்புகளை கொண்டு வரும். குறிப்பாக தொழில் முறை பயணமாக இந்த பயணங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை இது தேடித்தரும். புது தொழில் வாய்ப்புகளும் கிடைக்கும். பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கும். உங்கள் தொழில் சர்வதேச அளவில் விரிவடைவதற்கான வழிகளும் பிறக்கும். அலுவலக பணி மேற்கொண்டு வரும் நபர்கள் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு புதிய பணிகளை எடுத்து செய்வார்கள். தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க தொழில் வாழ்க்கையில் லாபம் அதிகரிக்கும். உங்கள் பொருளாதார நிலையும் மேம்படும். அரசு பணியில் இருக்கும் நபர்கள் தங்கள் திறமைக்கு ஏற்ற அங்கீகாரத்தை காண்பார்கள். உயர்ந்த நிலையை அடைவார்கள். அடுத்தது கன்னி, குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கன்னியராசி கொண்டவர்களுக்கு ஜாதகத்தில் 4ஆம் 5ஆம் வீட்டிலே மாற்றத்தை கொண்டு வரும் இந்த சுக்கிரனின் பெயர்ச்சி குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியை மீட்டு தருகிறது. அதாவது உங்கள் குடும்ப உறவுக்கு இடையே காணப்பட்ட மனஸ்தாபங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகளை போக்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உதவி செய்கிறது. பொருளாதார ரீதியாய் உங்களை பலப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகள் கிடைக்கும். முன்னர் செய்த முதலீடுகள் வழியாக போதுமான வருமானத்தை கொண்டு வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் அன்புக்கு உரியவர்கள் உறவு முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது சிறப்பாக மாறும். மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆரோக்கிய நிலையை பொறுத்தவரை பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. பருவநிலை மாற்றத்தின் காரணமாய் சளி காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் முடிவுக்கு வரும். உறவில் சகிப்புத்தன்மை அதிகரிக்கும். மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். குழந்தைகள் வழியே ஒரு நற்செய்தியும் கிடைக்கும் வாய்ப்பும் காணப்படுகிறது. அடுத்தது மகரம், பெயர் புகழ் கிடைக்கும். மகர ராசியை கொண்டவர்களுக்கு ஜாதகத்தில் முதல் வீட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் இந்த கிரகநிலை மாற்றம் அவர்களுடைய நற்பெயரை காக்கிறது. பணியிடத்தில் பெயர் புகழை கொண்டு வந்து சேர்க்கிறது. சக ஊழியருடன் காணப்பட்ட மனஸ்தாபங்கள் முடிவுக்கு வரும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். செய்யும் தொழிலே அதிகமான வருமானம் கிடைக்கும். உங்கள் நிதி நிலையை மேம்படுத்திக் கொள்ளும் வாய்ப்பும் கிடைக்கும். அதே நேரம் உங்கள் விருப்பமான பொருட்களை வாங்கும் எதிர்பார்த்த மாற்றங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்து சேர்க்கும். காதல் வாழ்க்கை மன வாழ்க்கை குறித்து பேசுகிறேன். மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்திருக்கும். பல நாட்களாக காதல் செய்து வரும் நபர்கள் தங்கள் திருமணம் குறித்து முக்கிய முடிவை எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றத்தை கொண்டு வரும் ஒரு முக்கியமான காலமாக இது இருக்கும். கடைசி பகுதியாக இருக்கின்ற இந்த 6வது பகுதியை நாம் பார்ப்பதற்கு முன்பு இந்த 12 ராசிகளுடைய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் எந்த ராசிக்கு எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தினம் என்பதையும் நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். 12 ராசிகளுடைய பலாபலனை இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். பேச்சில் அதாவது முதலிலே மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ளவும், கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் பொழுது கவனம் தேவை. பிள்ளைகளின் உடல்நிலையை கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார். வியாபாரத்தில் பற்று வரவு உயரும். உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தைரியம் கூடுகின்ற நாள். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பேச்சில் நிதானமாக இருந்து கொள்ளவும், கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் போது கவனம் தேவை. பிள்ளைகளின் உடல்நிலையே கூடுதல் கவனம் தேவை. பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர் குடும்பத்தினுடன் கலந்து ஆலோசித்து பழைய பிரச்சனைகள் முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள். அரசால் அனுகூலம் உண்டு. நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி வருவார்.
கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும், உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும், தைரியம் கூடுகின்ற நாள். ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும், தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமும் உண்டு. புது வேலை அமையும், தொழில் லாபம் அதிகரிக்கும், உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும், உழைப்பால் உயர்கின்ற நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிரியமானவருடைய சந்திப்பு நிகழும், தாய் வழி உறவினருடன் மனஸ்தாபம் வந்து நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளியூர் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு, புது வேலை அமையும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும், உழைப்பால் உயர்கின்ற நாள். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாயாரின் உடல்நிலையிலே கவனம் தேவை. திடீர் செலவுகளுக்கு திக்குமுக்காடு வைக்கும். பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும். புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளவும். உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை. திடீர் செலவுகள் திக்குமுக்காடு வைக்கும். பழைய கசப்பான சம்பவங்கள் நினைவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர் புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம். சகோதர வகையில் அலைச்சல் இருக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை குறையாமல் பார்த்து கொள்ளவும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தால் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள். பொறுமை தேவைப்படுகின்ற நாள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விவாதம் வேண்டாம். எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம். யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வேலையாட்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். உத்தியோகத்தில் சக ஊழியர் விவாதம் வேண்டாம். இதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நாள். சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்த உறுதுணையாய் இருப்பார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள். சொத்து பிரச்சனை ஒன்று தீரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள். இனிமையான நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உங்கள் பேச்சில் அனுபவ அறிவு வெளிப்படும். உடன் பிறந்த உறுதுணையாய் இருப்பார். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகமாவார்கள். சொத்து பிரச்சனை ஒன்று தீரும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக இனிமையான நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தினரை அனுசரித்து போங்கள். வெளி வட்டாரத்தில் யாரும் விமர்சிக்க வேண்டாம். உறவினர்கள் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்து பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பத்தினையே அனுசரித்து போங்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளி வட்டாரத்தில் யாரையும் விமர்சிக்க வேண்டாம். உறவினர் நண்பர்கள் நெருடர்கள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் வேலையாட்கள் வாதம் வேண்டாம். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும். அதிகம் உழைக்க வேண்டிய நாள். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடியுங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து போனார். ஒற்றுமை குறைய இறுதியிலே குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். மனதிற்கு இதமான செய்தி சிலருக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் தரும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். தைரியம் கூடுகின்றனர். சோதனைகள் கூட முயற்சியால் சாதனையை ஆக்குவீர்கள். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிங்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து சேரும். ஒற்றுமை குறையாது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள். சொந்த பந்தங்கள் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். பிரபலங்களின் நட்பு சிலருக்கு கிடைக்கும். அதுக்கு இதமான செய்தி சிலருக்கு வரும். வியாபாரத்தில் லாபம் தரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். தைரியம் கூடுகின்ற நாள். சோதனைகள் கூட முயற்சிகளில் சாதனையாக்குவீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. பிள்ளைகளை அவரவர்கள் போக்கிலே விட்டு பிடியுங்கள். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவலகம் மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது. அனுச நட்சத்திரத்தை சார்ந்த பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டு பிடியுங்கள். வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம். கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும். பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற நாள். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாயாரின் உடல்நிலையை மற்றும் கூடுதல் கவனம் தேவை. வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். சிலருக்கு பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம்.
எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மருத்துவ நண்பர்கள் ஆவார்கள். வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவு நனவாகின்றன. மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் உடல்நிலையில் மற்றும் கூடுதல் கவனம் தேவை. வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம். புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்கள் சிலருக்கு ஏற்படலாம். எனினும் குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள். அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறையும். வேற்று மதத்தின் நண்பர்கள் ஆவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். கனவு நனவாகின்றன. மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன்கள். இன்று பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும். உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். உறவினர் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் கனிவுடன் பழகுங்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகும். உங்களை அறியாமலே ஒருவித தாழ்வு மனப்பான்மை தலை தூக்கும். திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த உறவினர் நண்பர்கள் அன்பு தொல்லை அதிகரிக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவுடன் பழகுங்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் மறைமுக தொந்தரவுகள் வரக்கூடும். சகிப்புத்தன்மை தேவைப்படுகின்றன. கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களை விட அதிகாரியிடம் செல்வாக்கு கூடும். அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சி வீண் போகாது. அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் உள்ளவர் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள். சதய நட்சத்திரத்தை சார்ந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியர்களை விட அதிகாரிகளிடம் செல்வாக்கு கூடும். பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவ்வப்போது அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது. மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் இதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும். மீனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்த தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. கூடுதலாக மகான்களுடைய தரிசனமும் சித்தர்களுடைய தரிசனமும் சந்திராஷ்ட தின தீட்சணையை மட்டுப்படுத்தும். இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியிலே நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.